நீங்களோ இல்ல உங்க பார்ட்னரோ ரொம்ப கொரட்டை விடுவீங்களா? அதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. ஏன்னா இந்த கொரட்டை இருக்கு அண்ட் அது கூடயே உங்களுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு ஃபுல் நைட் நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு obstructive sleep apnea இருக்கான்றது டெஃபினட்டா பார்க்கணும். இந்த கொரட்டை கம்மி பண்ணணும்னா உங்களோட வெயிட்டை நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல கம்மி பண்ணணும். ஆல்கஹால் இன்டேக்கையுமே நீங்க டெஃபினட்டா கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் கொஞ்சம் உங்க ஹெட் எண்டை எலிவேட் பண்ணி தூங்குறனாலையும் கொஞ்சம் சைடுக்கு திரும்பி படுக்கிறனாலையும் டு அன் எக்ஸ்டென்ட் கொரட்டையை கம்மி பண்ண முடியும். பட் இதெல்லாம் பண்ணியும் உங்க கொரட்டை கம்மி ஆகல அப்படின்னா உங்களுக்கு மவுத் டிவைசஸ் இருக்கு. அந்த மவுத் டிவைசஸ் யூஸ் பண்றதுனால உங்களோட ஏர்வே ஆப்ஸ்ட்ரக்ஷனை உங்களால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இதுவும் சரியாகல அப்படின்னா உங்களுக்கு CPAP டிவைசஸ் இருக்கு. இது உங்களுக்கு டெஃபினட்டா நல்ல ரிசல்ட்ஸ் தரும். obstructive sleep apnea இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்களோட கொரட்டை விடுற ஃப்ரெண்டுக்கோ இல்ல அவங்க பார்ட்னருக்கோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.